ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கருணக்கிழங்கு பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்து வரணும். இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 4 மீடியம் சைஸ் கருணக்கிழங்க வேக வச்சு மேலே தோல் உரித்து மசித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மசித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான்னா ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.